Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடந்த இடங்க விருதுநகர் மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த விருதுநகர் மாவட்டத்துல இருந்து நம்மளுடைய சேனலோட தோழி அப்படின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் பொன்னிங்க. பொன்னியுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2018. நம்மளுடைய பொன்னி கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அவங்க ஊருக்குள்ளாடியே படிச்சு முடிச்சிட்டாங்க. அதன் பிறகு காலேஜுக்காக இவங்க போயிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி பெங்களூர்ல தான் காலேஜ் படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. அப்படி படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல என்ன அப்படின்னா, இவங்களுடைய அதாவது நம்மளுடைய பொன்னியுடைய தோழர்கள் ஒரு 2 பேர் இருந்திருக்கிறாங்க, தோழிகள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல 2 பேர், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் சொல்லக்கூடிய தோழன் அப்படின்னு சொல்லிடலாம். சரவணன் மற்றும் சரண்யா, இவங்க 2 பேர் பொன்னியுடைய ஊரை சேர்ந்தவங்க, அதாவது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அப்படி அந்த பெங்களூரை சேர்ந்தவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரத்ராஜ் அப்படிங்கிறது ஆணுடைய பெயர், அதாவது தோழருடைய பெயர். 2வதாக சிந்து அப்படிங்கிறது 2வது பெயர், அதாவது யாருடைய பெயர்னா 2வது தோழியுடைய பெயருங்க. இப்படி இவங்க ஒரு 5 பேர் காலேஜ் படிப்பை ரொம்ப அம்சமா படிச்சு முடிக்கிறாங்க. அங்க முடிஞ்ச உடனே இவங்க அவங்கவுங்க ஊருக்கும் சேர்ந்துடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரத்ராஜ் மற்றும் சிந்து இவங்களுடைய கான்டாக்ட் இவங்களுக்கு கட் ஆயிருது. இவங்க பேஸ்புக்ல இல்ல, ஒரு இதுலயுமே இல்லைங்க. இவங்களுடைய மொத்த கான்டாக்டும் அப்படி காணாமல் போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது மாதிரி தாங்க இருக்குது. பொன்னி மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓராண்டு காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட 2017 அவங்க காலேஜை முடிச்சிட்டாங்க. 2018 இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நமக்கு வீட்டுல இருந்தே ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய பொன்னிக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, உடனே அவங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தாங்க இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலையில இருக்கிறாரு. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அப்பா அம்மா, அதன் பிறகு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சி சின்ன பொண்ணா இருக்கிறாங்க, அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இவரு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்மளுடைய பொன்னியும் அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணமாகி 3வது மாதம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னியுடைய மாமனார் மற்றும் கணவர் 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு யாத்திரை, கொஞ்சம் பெரிய யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு யாத்திரைக்காக கிளம்பி போயிடுறாங்க. இவங்க வீட்டுல 3 பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நிலை வீடு, அதாவது 2 ஸ்டெப்ல இருக்கக்கூடிய வீடு தாங்க. ரொம்பவே ரம்யமாட்டும் அழகாட்டும் இருக்கும். இதுவும் மட்டும் இல்லாம அதுவும் சிட்டி பக்கத்துல, ரோட்டு பக்கத்துல இருக்குதுங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரமும் அந்த ரோட்ல வண்டிகள் போயிட்டும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும். லாரிகள் போறது, பஸ்ஸுகள் போறது, இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெயின் ரோட்ல தான் இவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்குது. அதாவது அவங்க புதுசா கட்டி அந்த மாதிரி சிட்டியான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்குங்க. பொன்னி மற்றும் அவங்க மாமியார், நாத்தனார், இவங்க 3 பேருமே ஒரே ரூம் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்கள் இல்லாத வீடு, அதனால ஒரே ரூம்ல எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவுல திடீர்னு கதவு தட்டக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. ஒருவேளை நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டாரோ அப்படிங்கிற நினைப்புல தாங்க நம்மளுடைய பொன்னி எந்திக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இவங்க மாமியார் நேர அந்த டோரு கிட்ட போயிடுறாங்க. ஹால் பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வாசல் பக்கம் போயிடுறாங்க. போய் டோரையும் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது பயங்கரமான இடியுடைய மழை பெய்துகிட்டு இருக்குங்க. அது நள்ளிரவு நேரத்துல அந்த இடி சவுண்டே பயங்கரமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அந்த மாதிரி இடியுடைய மழையில 2 நபர்கள் வீட்டு வாசல்ல அப்படியே நனைஞ்ச மேனிக்கு வந்து நிக்கிறாங்க. உடல் ஃபுல்லா தண்ணீரா இருக்குது. என்னமாச்சு, யாருப்பா நீ அப்படிங்கறது மாதிரி மாமியார் தாங்க கேக்குறாங்க. டக்குன்னு நம்மளுடைய பொன்னியும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போறாங்க. யார் வந்திருக்கிறா, புதுசா கேட்டது மாதிரி இருக்குதே சத்தம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு பொன்னியும் ஓடி போறாங்க. பொன்னியும் ஓடி போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க நிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரத்ராஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய பொன்னியுடைய அந்த நண்பர், அவர் நிக்கிறாரு. அதே மாதிரி பொன்னியுடைய அந்த தோழி சிந்து அப்படிங்கிற இந்த 2 பேரும் தாங்க அங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப நிலைக்குள்ள இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமியார் யாருமா இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதே நேரத்துல நம்மளுடைய பொன்னி என்ன பண்றாங்க அப்படின்னா வேக வேகமா கிட்ட போயிடுறாங்க. அவங்க 2 பேரையும் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. உள்ள வாங்க, ஏன் இப்படி நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க போனீங்க, 1 வருஷமா கான்டாக்ட்ல இல்ல, பேஸ்புக்ல கூட இல்ல, அதுல இல்ல இதுல இல்லன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்திருக்கக்கூடிய அந்த நபர், அதாவது பரத்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா பயங்கரமா அழுறாருங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, பயங்கரமா அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாத்தனாரும் எழும்பி வர்றாங்க. பொன்னியுடைய நாத்தனார் வந்துடுறாங்க. வந்து கேக்குறாங்க, என்ன நடக்குது இங்க, யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அந்த இடத்துல நம்மளுடைய பொன்னி சொல்றாங்க. என்ன அப்படின்னா என்னுடைய தோழன் தோழி தான் இவங்க 2 பேருமே, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே கேட்டுட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் கக்கபக்கன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே அதன் பிறகு தாங்க நம்மளுடைய பரத்ராஜ் இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து பரத்ராஜ் வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி சிந்து அந்த பெண் வந்து உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ங்க, அதாவது இந்த பெரிய வீட்டு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் தாங்க சிந்து. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளாடி ஒரு காதல் வளர்ந்துட்டு இருந்திருக்குது. அது இவங்க 3 பேருக்கும் தெரியாதுங்க. அதாவது பொன்னி, சரவணன் மற்றும் சரண்யா, இவங்க யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல பொன்னிக்கு தெரியவே செய்யாது. அதனால பொன்னி கேக்குறாங்க, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா நாங்க சொல்லல, ஊருக்கு போய் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம், அதாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா எங்க ஊருக்குள்ளாடி இந்த பெண்ணுடைய, அதாவது சிந்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களை வெட்டதுக்கு விரட்டிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலங்கள் எங்களை நாங்க மறைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல பரத்ராஜ் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே பொன்னிக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்னடா சொல்ற, இதை நேரத்தை சொல்லக்கூடாதா, நாங்களாவது கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க எதுக்கடா இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது தன்னுடைய கால்களை அப்படியே எடுத்து காட்டுறாருங்க இந்த பரத்ராஜ் அப்படிங்கிறவரு. அவருடைய கால்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சுக்கு, அதாவது நீளத்துக்கு அப்படி அருவாளால வெட்டப்பட்ட ஒரு புண்ணு இருக்குங்க. அதாவது அது என்ன ஆயிட்டு அப்படின்னா ரொம்ப சீடு பிடிச்சு போய் இருக்குதுங்க அந்த புண்ணு. அந்த புண்ணை காட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி என்ன வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பெண் இருக்கிறாங்க இல்லையா சிந்து, அவங்களுடைய முதுகு பகுதியை காட்டுறாங்க. பயங்கரமா அந்த தொலி எல்லாம் உறிஞ்சு போய் இருக்குதுங்க. இதையெல்லாம் பாக்குறாங்க. என்னடி கொடுமை, நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல போல இருக்குது, அது செப்டிக் ஆகி போய் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பொன்னி வருத்தப்படுறாங்க. அவங்க மாமியார் வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி நாத்தனாரும் வருத்தப்படுறாங்க. சரி, இதுல இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்துலதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிடலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா மழை பெய்துட்டே இருக்குங்க. இந்த மழையில நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க தொப்பு தொப்பா நனைஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்படி தொப்பு தொப்பா நனைஞ்சு வந்திருக்கிறதுனால முதல்ல நீங்க மாத்திக்கிடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து மாத்திக்கிடுங்க அப்படிங்கறது மாதிரி உள்ள போய் பீரோல இருந்து 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்க. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ட்ரெஸ் ஒண்ணு, அதே மாதிரி அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 2 பேருமே துணியை மாத்த சொல்றாங்க. அதே மாதிரி 2 பேரும் துணியை மாத்துறாங்க. அப்படி துணியை மாத்தும் போது ஒரு விஷயத்த நம்மளுடைய பொன்னி கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து நம்மளுடைய பொன்னியுடைய அந்த ரூம்ல தான் நின்று துணி மாத்துறாங்க. அப்படி துணி மாத்தும் போது அவங்களுடைய முதுகுல இருந்து 5-6 கோடு இருந்து பாத்தீங்களா, அதுல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதை அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா இருக்குது, இதை உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல காலையில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் சொல்ல, இல்ல உடனே நமக்கு போவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுடைய பொன்னி சொல்லவே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சரி இந்த 200 மீட்டர் தானே, 24 ஹவர்ஸ் எப்பவுமே அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன்ல தான் இருக்கும்,
வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு நேர இழுத்துட்டு போறாங்க. ஆளுக்கு ஒரு கொடைய கையில எடுத்துக்கிடுறாங்க. வேக வேகமா நம்மளுடைய பொன்னி கதவை திறந்துகிட்டு 2 பேரையும் இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது மாமியார் கிட்ட சொல்றாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதவை லாக் பண்ண வேண்டாம், நான் உடனே வந்துருவேன், அவங்கள வந்து பாத்துக்கிட்டு உடனே வருவேன், நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க நம்மளுடைய பொன்னி இந்த 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே போயிடலாம். ஒரு 200 மீட்டர் தூரம் தான் இருக்குது. அதனால நடந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் லைட் இருந்துட்டே இருக்குங்க. ஆனா மழை நன்றாக பெய்துகிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட, அதாவது பக்கத்துல அந்த வண்டி ஏறக்கூடிய இடம் சொல்லுவாங்க இல்லையா, கார் போர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் பக்கம் வரைக்கும் போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இவங்க முன்ன நடக்கிறாங்க, யாரு பொன்னி, பின்னாலதான் இந்த 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கரெக்டா அந்த கார் போர்ஜ் கிட்ட போகும்போது திரும்பி பார்த்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க 2 பேரையும் காணல. அரண்டு போயிடுறாங்க நம்மளுடைய பொன்னி. என்னடா நம்ம கூட தானே நடந்து வந்தாங்க, கொடையும் காணல, ஆளையும் காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொற்ற மலையில நனைஞ்சு தேடுறாங்க. அங்க தேடுறாங்க, இங்க தேடுறாங்க. தன் கூட வந்த தன்னுடைய தோழன் மற்றும் தோழிய காணலைங்க. மறுபடியும் எவனாவது வந்து தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்மளுடைய பொன்னி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த ரோட கிராஸ் பண்ணி ஒரு வண்டி கூட போகல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிட்டாங்க போல இருக்குது, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கொற்ற மலையில வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய வீட்டை பார்த்து. அங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டை போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, கதவு திறந்த மேனிக்கு இருக்குது. அவங்க மாமியார் மற்றும் நாத்தனார்கிட்ட நான் வந்துருவேன், நீங்க காவல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா அங்க மாமியாரும் இல்ல, நாத்தனாரும் இல்ல. இவங்களும் வீட்டுக்கு உள்ள வர்றாங்க. அதாவது அந்த மலையோட நனைஞ்சுக்கிட்டே தாங்க அந்த வீட்டுக்குள்ள படிக்கட்டுல ஏறுறாங்க. அப்படி படிக்கட்டுல ஏறும்போது அந்த இடத்துல, அதாவது இந்த ஏற்கனவே நனைஞ்சிட்டு வந்தவங்க தானே அந்த 2 பேரும், அந்த நனைஞ்ச அந்த இடம்லாம், அந்த இடம்லாம் நனைஞ்சு போயிருக்குது, அந்த காலெல்லாம் நனைஞ்சு போயிருக்குது. அதையெல்லாம் பாக்குறாங்க. சரி, நம்ம இப்ப தானே நனைஞ்சிட்டு வர்றோம், அவங்க முதல்ல நனைஞ்சிட்டு வந்ததுனால தானே இந்த மாதிரியான அந்த கால் தடம் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்து பரத்ராஜ கூப்பிடுறாங்க, சிந்துவையும் கூப்பிடுறாங்க. 2 பேருடைய அணக்கம் ஆவி எதுவுமே இல்லைங்க. என்னடா நடக்குது இங்க, எங்க போனாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிருதுங்க. அங்க உள்ள எல்லாம் தேடுறாங்க, ரூம் எல்லாம் தேடுறாங்க. அந்த பையன், அதாவது பரத்ராஜ் போய் துணி மாத்தின இடம் எல்லாமே ஈரமா இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரூம்ல போய் பார்க்கும்போது அந்த பெண் துணி மாத்தினாங்க இல்லையா, அந்த இடம் ஈரமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆனா அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அது அங்கதாங்க இருக்குது. என்னடா ட்ரெஸ் இப்பதான் மாத்திட்டு வந்தாங்க, அதுக்கடல எப்படி ரிட்டர்ன் கலத்தி வச்சுட்டு போனாங்க, இவ்வளவு நேரத்துக்குள்ள அது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல தாங்க நம்மளுடைய பொன்னி அந்த விஷயத்த தேடுறாங்க. யார? நம்மளுடைய பரத்ராஜ் மற்றும் சிந்துவை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுனா வீட்டுக்குள்ளேயும் யாருமே இல்ல. அவங்க மாமியார் மற்றும் நாத்தனாருடைய அந்த ரூம் வந்து திறந்த மேனிக்கு தான் இருக்குது. அங்க போய் எட்டி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க நடந்த சம்பவம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அத்தைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அத்தையும் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஏமா இந்த நைட்ல இருந்து கத்திட்டு இருக்கிற, என்னாச்சு, ஏன் இப்படி தொப்பு தப்பா நனைஞ்சிருக்கிற, துணி ஏதாவது வெளியே போட்டிருந்தியா, காய போட்டிருந்தியா, அதை எடுக்க போனியா, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவங்க அத்தை கேட்கறாங்க. அந்த இடத்துல நாத்தனாரும் இந்த சத்தம் கேட்டு நைட்டு நேரத்துல என்ன வளவலான்னு பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த நாத்தனாரும் அந்த கட்டில எழும்பி உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும் அப்படிங்கறதே மைண்ட்லே இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழம்பி போய் இருக்கிறாங்க. உங்களுக்கு இங்க நடந்த விஷயமே தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அத்தை கேக்குறாங்க. அதே மாதிரி நாத்தனாரும் கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்த மாதிரி கேக்குற அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவங்க கேக்குறாங்க. அந்த இடத்துல நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாங்க. அதை பார்த்துக்கிட்டு, அதாவது அதை காதுல வாங்கின மாமியார் அந்த இடத்துல கக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. நைட் ஏதாவது கனவு கண்டு தொலைச்சியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இல்லம்மா, நேச்சரா நடந்துச்சு, நீங்க வாங்க நான் காட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு போய் அந்த ஹாலை காட்டி கொடுக்குறாங்க. அப்படி ஹால் அவ்வளவு ஈரமா இருக்குது. அதே மாதிரி மேல கூட்டிட்டு போறாங்க. அதாவது பரத்ராஜ் போய் துணி மாத்தினார் இல்லையா, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேயும் ஈரமா இருக்குது. அதே மாதிரி இந்த பெண்ணுடைய, அதாவது நம்மளுடைய பொன்னியுடைய அந்த ரூமும் ஈரமா தாங்க இருக்குது. இதெல்லாம் காட்டும்போது அவங்க மறுபடியும் கக்க பக்கான்னு சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீயே ஈரமா தான் இருக்கிற, நீ இந்த மாதிரி மேல போயிருக்கிற, கீழே வந்திருக்கிற,
இந்த மாதிரிதான் உனக்கு அந்த ஈரம் அந்த இடத்துல வந்திருக்குது, நீ தேவையில்லாம என்னத்துக்கு கதவை எல்லாம் திறந்து போட்டிருக்கிற அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அவங்க அத்தை இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லம்மா, நடந்தது உண்மை, என்னுடைய தோழன் தோழி வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் ரிட்டன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய பொன்னிய அவங்க ஒரு பைத்தியக்காரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பொன்னி தூங்கவே இல்லை, ஃபுல்லாவே இதைதான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல சமாதானப்படுத்த முடியலன்னு கூட சொல்லலாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது நள்ளிரவு 2 மணிக்கு. அந்த 2 மணிக்கு பயங்கரமான மழை பெய்யுது, பயங்கரமான மின்னல் இடின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்குங்க. இந்த டைம்ல தான் இந்த சம்பவத்தை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு மின்னல் அடிக்குதுங்க. அந்த மின்னல் அடிச்சு அடுத்த செகண்ட் ஃபுல்லா பவர் கட் ஆயிருது. பவர் கட் ஆன உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே கும் இருட்டா இருக்குதுங்க. பொன்னிய சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க ரொம்ப போராடுறாங்க. பொன்னி வந்து சமாதானப்படவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். கட்டில படுக்க வச்சிருக்காங்க, நீ படுமா அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் மாத்த வச்சுட்டாங்க. துணியெல்லாம் மாத்தி இவங்களை படுக்க வைக்கிறாங்க. ஆனா இவங்க படுக்கிறது மாதிரியே இல்ல. நான் பார்த்தேன்னு சொல்லி திருப்பி அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டு வாசல் ஆல்ரெடி திறந்த மேனிக்கு தாங்க இருந்தது. அதை போய் மூடிட்டு வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாத்தனாரு கிட்ட அந்த இடத்துல அவங்க அத்தை சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் சின்ன பெண் தான், கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா ஹால் பக்கம் வர்றாங்க. அதாவது ரூம்ல இருந்து ஹாலுக்கு வர்றாங்க. அப்படி ஹாலுக்கு வரும்போது அந்த டைம்ல ஒரு மின்னல் அடிக்குதுங்க. இந்த மின்னல் அடிச்ச அடுத்த செகண்ட் இந்த பெண் அப்படியே நிக்கிறாங்க. அந்த வாசல் படியை தாண்டல. ஏமா நிக்கிறா, போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பெண் பார்த்தது ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய வீட்டுல அந்த ஹால் பக்கத்துல 2 சோபா செட் இருக்குங்க. அதுல டிவிக்கு நேர முன்னாடி இருக்கக்கூடிய சோபா செட்ல ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே தத்ரூபமா பார்த்திருக்கிறாங்க. அந்த சின்ன பெண், அந்த நாத்தனாருங்கிற அந்த பெண் பார்த்துக்கிட்டு அப்படியே பயத்துல உறைஞ்சி அப்படி நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மின்னல் வெளிச்சத்துல அதனுடைய முகம் எல்லாம் அழுகின நிலைமையில இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்துல இருக்கிறத அந்த பெண் பாத்துறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்க பயந்து அப்படியே நிக்கவே மறுபடியும் ஒரு மின்னல் அடிக்க அந்த பெண் சடத்துண்டு அந்த கட்டில்ல வந்து அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்துகிட்டு அங்க என்னதோ இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இவன் ஏன் இந்த மாதிரி பயப்படுகா, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதவு வழியாட்டி எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்த்த அவங்க அத்தைக்கும் அன்னைக்கு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத அவங்களும் பாக்குறாங்க. அதே மாதிரி மின்னல் வெளிச்சத்துலதான் அவங்களும் பாக்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டுங்க கதவை டக்குன்னு லாக் பண்ணிடுறாங்க. அதாவது ரூமுடைய கதவை லாக் பண்ணிட்டு உடனே தன்னுடைய கணவருக்கு கால் பண்றாங்க. அத்தை கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்திருக்குது, நம்ம மருமக ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறா, இந்த மாதிரி நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே கணவர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. கணவர் என்னன்னா ஒரு யாத்திரை போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும். கிட்டத்தட்ட அவங்க போன அன்னைக்கு நைட்டு தான் அந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க அவங்க டாக்ஸில போனவங்க உடனே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க வந்து சேரும்போது விடிய காலையில கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கு ரிட்டர்ன் ஆகி வந்துடுறாங்க. வந்தவங்க என்னாச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது நம்மளுடைய பொன்னி நிலை குலைந்த நிலைமையில இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்ல, மூச்சு மேலையும் கீழே இழுத்துட்டு இருக்குது. இந்த சாவுக்காக காத்துட்டு இருப்பாங்க இல்லையா இந்த வயசானவங்க, அந்த நிலைமையில அந்த இடத்துல பொன்னி இருந்திருக்கிறாங்க. போய் பார்த்திருக்கிறாரு கணவர். பார்த்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் 24 hours சொன்னேன் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வார காலம் அந்த ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இவங்களை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொன்னி அந்த நிலையில, அதாவது அந்த 3வது மாதம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சுய நினைவு இல்லாம இருக்கிறாங்க. அதாவது தன்னை மறந்த ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்த பொன்னிக்கு அடுத்தடுத்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அன்னைக்கு நைட்டோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க மாமியார் மற்றும் நாத்தனார். ஆனா நம்மளுடைய பொன்னி அந்த வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலை விட்டு வந்த உடனே
பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னியுடைய கால் வந்து திடீர்னு ஒரு சைடு இழுக்க ஆரம்பிச்சிருது. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரைட்டா நடக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, வலது கால் வந்து ஒரு மாதிரி திறம்புன கால் மாதிரி இந்த கிந்தி கிந்தி நடப்பாங்க இல்லையா, நொண்டி நொண்டி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏமா நீ இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய கால் அந்த மாதிரி நடந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்குது, அல்லாம எனக்கு நடந்த பெரிய பிரச்சனையா இருக்கு, அதாவது உடம்புக்குள்ள பயங்கரமான வலி ஏற்படுது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கெல்லாம் கொண்டு போறாங்க. வைத்தியங்கள்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் பொன்னியுடைய கால் சரியாகல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளான பண்றாங்க வீட்டுல. அதே மாதிரி நம்மளுடைய பொன்னிக்கிட்ட இதை பேசவே இல்லை. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பேசாமலே அவங்கள வந்து ஒரு இடம் வரைக்கும் போறோம், ஹாஸ்பிட்டல் போறோம், வைத்தியசாலைக்கு போறோம்னு சொல்லி வண்டியில ஏத்திக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இவங்களுடைய குலதெய்வம் வேட்காளி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தாங்க இவங்க போறாங்க. அப்படி போகும்போது பௌர்ணமி பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது பௌர்ணமி நாள்ல வந்து இந்த வேட்காளி அம்மனுக்கு நிறைய சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க. அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைம்ல தான் இவங்களும் உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது அந்த சாமி வந்து ஆடக்கூடிய ஒரு பெண், அதாவது இந்த சாமி ஆட்டம் ஆடுவாங்க இல்லையா, அப்படி ஒரு பெண் நிக்கிறாங்க. அந்த வேட்காளி அம்மனே அந்த பெண் மேலதாங்க வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த பெண் இவங்களை வெளியே போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஒண்ணுமே புரியல. எல்லாரையும் வெளியே போக சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய பொன்னியுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவரு போய் பேசுறாருங்க. அது இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்கம்மா, எங்களை இப்படி விரட்டாதீங்கம்மா, எங்களை தூர தள்ளாதீங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அவரு பேசியிருக்கிறாரு. அப்பந்தாங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்த அந்த வேட்காளி அம்மனை அவங்க உடம்புல, அதாவது அந்த ஆடக்கூடிய அந்த பூசாரி அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உடம்புக்குள்ளாடியே வந்துருது. வந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா ஆடி இருக்குது. அங்க நிறைய ஆட்கள் கூடியிருந்த பிறகும் இவங்களுக்கு மட்டும்தாங்க கூப்பிட்டு கணக்கு சொல்லுது. யாருக்கிட்ட அப்படின்னா, பொன்னியுடைய கணவர்கிட்ட. என்ன அப்படின்னா, இவ செய்ய வேண்டிய ஒரு வேலை பாக்கி இருக்குது, அதை செய்து முடிச்சுட்டு தான் என்னுடைய கோயிலுக்குள்ளே நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேலைன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல. என்ன வேலைன்னு சொல்லுங்கம்மா, அப்பதான் எங்களுக்கு அதை பரிகாரத்தை கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க இருந்து கர்நாடகாவுக்கு போக சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன நண்பர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது அவங்க இறந்துட்டாங்க, அது எப்படி நடந்தது அப்படிங்கறது தாங்க ஒரு ஹைலைட். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க காலேஜ் லைஃப் முடிச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. பொன்னியுடைய தோழர் சரவணன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சரவணனும் இவங்க கூட பெரிய அளவுல டச்ல இல்ல. அதே மாதிரி சரண்யாங்கிற அந்த பெண்ணும் பெரிய அளவுல டச்ல இல்ல. ஆனா அவங்க எல்லாம் ஒரே ஊருக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க. அந்த கல்யாணத்தோட, அதாவது நம்மளுடைய பொன்னியுடைய கல்யாணத்தோட அவங்க எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா அது ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் நடந்தது. ஆனா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த ரெண்டு நபர்களும், அதாவது யாரு, பரத்ராஜ் மற்றும் சிந்து, இவங்க ரெண்டு பேருமே அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதுக்கு ஒரு பெரிய காரணத்தை அந்த இடத்துல சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா, பொன்னிக்கு மட்டும்தாங்க இவங்களுடைய காதல் விவகாரம் தெரியாம இருந்திருக்கு. ஆனா அந்த நபர்கள் சரவணன் மற்றும் சரண்யா ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட, அதாவது பரத்ராஜ் மற்றும் சிந்து கிட்ட என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய காதலை நாங்க பொன்னி கிட்ட சொல்லிட்டோம். பொன்னியுடைய அப்பா வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க, அதாவது என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு பெரிய ஆளு. அதனால அவங்க வீட்டை நம்பி நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிதாங்க அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, பெங்களூர் போன பிறகு இவங்களுக்கு பிரச்சனை வேற மாதிரி தலை திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது இந்த மாதிரியான இனப்பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்திலேயே பரத்ராஜ வந்து வெட்டி கொலை பண்ணிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, சிந்து இருக்கிறாங்க இல்லையா, சிந்து வந்து இறந்தது நெருப்பு வச்சுதான் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பொன்னியை நோக்கி எதற்காக இந்த ரெண்டு ஆன்மாக்களும் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல தாங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க அப்பாவை நம்பிதான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சரவணன் மற்றும் சரண்யா ரெண்டு தோழர் தோழிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த பொன்னிக்கிட்டே சொல்லல, பொன்னியுடைய அப்பா கிட்டையும் சொல்லல. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே கர்நாடகாவில இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா பொன்னியுடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறாங்க. ஆனா பொன்னிக்கு இந்த விஷயம் தெரியவே செய்யாது. ஏன் அப்படின்னா, பரத்ராஜ் மற்றும் சிந்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு இவங்களுடைய மொபைலே அவங்க உடைச்சிருக்கிறாங்க. அதாவது தண்ணிக்குள்ள போட்டுட்டு வந்ததாட்டு சொல்லப்படுது. அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து வீட்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? பொன்னியுடைய அப்பா கிட்ட சொல்லும்போது, பொன்னியுடைய அப்பாவும் இந்த ஜாதி கொஞ்சம், இந்த ஜாதி பத்தின விஷயங்கள்ல கொஞ்சம் வெறி பிடிச்சவர் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால அந்த நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்தது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, அதாவது பொன்னியை சந்திக்க விடாமலே அங்க இருந்து விரட்டி இருக்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேருக்கு கையில போன் எதுவும் இல்லைங்க.
அப்படி இல்லாததுனால சரவணனை தேடி போயிருக்கிறாங்க. ஆனா சரவணன் வீட்டுல இல்ல, அவர் வெளியூர் போயிருந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியாம போயிருது. அதே மாதிரி பெண்ணான சரண்யா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா சரண்யா கூட பெரிய அளவு லிங்க் இல்ல, அதாவது அவங்க குடும்பத்தோட பெரிய லிங்க் இல்ல, நம்ம போய் நின்னோம்னா வேற மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரண்யா வீட்டு பக்கமும் போகல. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கர்நாடகாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்நாடகாவுக்கு போயிடுறாங்க. ஆனா சம்பவம் என்னன்னா பொன்னிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பொன்னியுடைய அப்பா வந்து நம்ம சரவணன் மற்றும் சரண்யா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க வந்தது போனது எதுவும் என்னுடைய பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு அவங்களும் எதுவும் சொல்லாம அவங்கள விட்டு, அதாவது பொன்னியை விட்டு கொஞ்சம் தூரமா ஒதுங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பமாவது என்னன்னு கேட்டா என்னங்கிற மாதிரிதான் 2 பேருமே இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த 2 ஆன்மாக்களும் இங்க வந்திருக்குது. அதாவது இவங்களை தேடி, பொன்னியை தேடி வந்திருக்குது. பொன்னியினாலதான் இது நடந்தது. அதாவது என்ன அப்படின்னா இதுல இன்னும் ஒரு சம்பவம் இருக்குங்க. பொன்னியுடைய அப்பா இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த பரத்ராஜ் அப்படிங்கிற அவங்க அப்பாவுக்கும் போன் பண்ணி திட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி சிந்துவுடைய அப்பாவுக்கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அவங்க இங்கதான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவுக்கு தான் வர்றாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அந்த டைமை பயன்படுத்தி தாங்க இந்த பெண், அதாவது சிந்து மற்றும் பரத்ராஜ வந்து, அதாவது பரத்ராஜ தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. சிந்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சிந்து வீட்டுக்கு போய் நெருப்பு பத்த வச்சு அவங்க உடம்ப எரிச்சுக்கிட்டாங்க, தீக்கு இரையாக்கி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அந்த இடத்துல அந்த வேட்காளி அம்மன் ஆடக்கூடிய அந்த நபர் தாங்க சொல்றாங்க. இப்படி சொன்ன பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நாங்க எதுக்கு கர்நாடகாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தாங்க கேட்கறாங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த வேட்காளி அம்மன் ஆடக்கூடிய அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க போய் இந்த 2 நபரையும், அதாவது 2 நபரையும் வந்து தனித்தனி சுடுகாட்டுல புதைச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொண்டு வா, அப்படி கொண்டு வந்துட்ட அப்படின்னா இந்த சம்பவத்தை நான் இங்கேயே முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கறது மாதிரி இந்த வேட்காளி அம்மனும் சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சரி நம்ம பொன்னியை வச்சே இந்த நெட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இறந்தது போனது எல்லாம் விட்டு தள்ளிட்டாங்க. ஆனா பொன்னிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத பொன்னியுடைய அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா, அவரும் அங்கதான் இருக்கிறாருங்க. அவர் இதுக்கு தலை குறிஞ்சவாறே இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்க மகளுக்கு பிரச்சனை, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு தாங்க இங்க இருந்து தன்னுடைய கணவர், அதாவது பொன்னியுடைய கணவரை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா கர்நாடகாவுக்கும் போறாங்க, அதாவது பெங்களூர் போறாங்க. பெங்களூர்ல போய் அந்த பையனை அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு மண்ணும், அதே மாதிரி அந்த பெண்ணுடைய அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சுடுகாட்டு மண்ணையும் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு வந்து கரெக்டா வேட்காளி அம்மன் கோவிலுக்கு பின்பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த கோவிலுக்கு சிறப்பு வழிபாடுலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அமாவாசை நாள்ல தான் இந்த பூஜை நடக்குது. அது வரைக்கும் நம்மளுடைய பொன்னியுடைய உடம்புல இந்த 2 நபர்களும் மாத்தி 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 வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அவங்க நாத்தனார் மற்றும் அத்தை இருக்கிறாங்க இல்லையா, 2 பேரும் தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்க உடம்புல இந்த மாதிரி வந்துட்டு போவோம், நாங்க பயந்து நடுங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க அந்த வேட்காளி அம்மன் கோவிலுக்கு பின்னால பயங்கரமான பூஜைகள்லாம் நடத்தப்பட்டு அதன் பிறகுதாங்க பொன்னியுடைய உடம்புல இருந்து இந்த 2 ஆன்மாக்களையும் பிரிச்சு எடுத்துட்டாங்க. பிரிச்சு எடுத்தது மட்டும் இல்லாம வேட்காளி அம்மனுடைய கால் பாதத்திலே அவங்கள சமாதி கட்டிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தாங்க சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த புதிய வீடு தான் அது, அதாவது அவங்க புதுசா வீடு வாங்கி சிட்டி பக்கம் வரணும்னு சொல்லி வந்த வீடு தான் அது. அந்த வீடு அப்படியே வித்துடுறாங்க. வித்துக்கிட்டு பக்கத்துல, அதாவது இன்னும் கொஞ்சம் சிட்டியா இருக்கக்கூடிய ஏரியா பக்கமாட்டு ஒரு வீடை வாங்கி இப்போ அங்கதான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். என்னுடைய லைஃப்ல இது அதி பயங்கரமா நடந்துச்சு. நான் பேய் கதைகளை கேட்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு கேட்ட உடனே இந்த மாதிரியான ஞாபகம் எனக்கு மனசுக்குள்ளாடி வந்துடும். அதனால நான் பயப்படுவேன். அந்த நேரத்துல இந்த நபர், அதாவது இந்த பரத்ராஜ் மற்றும் இந்த சிந்துங்கிற 2 ஆன்மாக்களும் தான் கிட்டையே உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால நான் பேய் கதைகள் கேட்கறது இல்ல. ஆனா என்னவோ தெரியல, உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல, அதனால தைரியமா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு பொன்னி அனுப்பியிருந்தாங்க. பொன்னிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக்கை நீங்க தட்டி விட்டுட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.